வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். திமுகவின் ஐடி விங், டிஎம்கே ஐடி விங் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவர், இதோடு மட்டுமில்லைங்க, மு.க. ஸ்டாலினுக்கு முன்பாகவே முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்து தமிழ்நாட்டை சிறப்பான முறையில் பரிபாலனம் செய்தவர்தான் எடப்பாடியார். அத்தகைய எடப்பாடியார் குறித்து தொடர்ந்து அவதூறான, ஆபாசமான, அருவருக்கத்தக்க, அநாகரிகமான பதிவுகளை நீங்கள் கார்ட்டூன் என்ற பெயரிலேயும் விமர்சனம் என்கின்ற பெயரில் விஷமத்தனமும் செய்வீர்கள் என்று சொன்னால் அதை எப்படியே அதிமுக தோண்டாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுவே கருணாநிதி குறித்தோ மு.க. ஸ்டாலின் குறித்தோ அல்லது அவருடைய வகையறாக்கள் குறித்தோ யாராவது ஒரு சின்ன கருத்தை கூறிவிட்டால் பார்த்தீர்களா கேட்டீர்களா எப்படியெல்லாம் அநாகரிகமாக பேசுகிறார்கள் என்றெல்லாம் போலி கண்ணீர், நீலி கண்ணீர் வெடிக்கின்ற நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் மட்டுமல்ல, 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாட்டிலே அரசியல் கண்ணிய குறைவாக மாற ஆரம்பித்தது கருணாநிதியின் தலையெடுப்புக்கு பிறகுதான் என்று சொன்னால், கருணாநிதி வகையறாக்களால் விமர்சனம் என்ற பெயரிலே விஷத்தை கக்கப்பட்டது எல்லா அரசியல் தலைவர்களுங்க. அவர்கள் காலகட்டத்தில் இருந்த அனைத்து அரசியல் தலைவர்களும், புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஆகட்டும், புரட்சி தலைவி அம்மாவாகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், கர்ம வீரர் காமராஜர் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் தலைவர்களாகட்டும், யாரையுமே விட்டு வைத்ததில்லைங்க. இவர்களுக்கு ஆதரவு என்று சொன்னால் அவர்களை ஆகோ ஓஹோ என்று வானலாவ புகழ்வது, அவர்கள் குறித்து ஒரு விமர்சனம் செய்து விட்டால் பார்த்தீர்களா என்று சொல்லி அவருடைய பிறப்பு முதல் அவருடைய உடல் மொழி உள்பட அனைத்தையும் அநாகரிகமாக விமர்சனம் செய்வதுதான் திமுகவின் வாடிக்கை என்று சொன்னால், அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் நீதிமன்றங்கள் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நீதிமன்றமே இது போன்ற தவறான, அநாகரிகமான, கண்ணிய குறைவான, ஆபாசமான, அநாகரிகமான கார்ட்டூன்கள் எல்லாம் வெளிவரும் பொழுது நீதிமன்றமே சுமோட்டோவாக எடுத்து இது சட்டம் ஒழுங்கை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதை எடுத்து கூறி அவர்களுக்கு உரிய பாடத்தை புகட்ட வேண்டும். இல்லை என்று அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கண்ணியமான அரசியலை தான் கையில் எடுக்கும். திமுக திருந்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் 2026 மக்கள் தீர்ப்பு நீங்கள் வருந்தக்கூடிய அளவிலே அமையும் என்பதை மட்டும் கூறி, தயவு செய்து கீழடி குறித்து நீ எல்லாம் பேசலாமா? கீழடிக்கு உங்களுக்கு என்னையா சம்பந்தம்? கீழடி என்பது தமிழர் நாகரீகம் குறித்து. அநாகரிக பேர்வழிக்கு நாகரிகம் தொடர்பாக என்ன தெரியும்? அதிமுக நாகரீகத்தினுடைய தொட்டில். நாகரீகமான, கண்ணியமான அரசியலை முன்னெடுப்பதில் அதிமுகவுக்கு எந்த அரசியல் இயக்கமும் பாலம் எடுக்க சொல்லித்தர தேவையில்லை. ஆனால் திமுக வரலாறு போய் பாருங்கள். கருணாநிதி காலத்திலிருந்து இந்த மு.க. ஸ்டாலின் காலம் வரைக்கும் தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட தலைவர்கள் குறித்து, அரசியல் தலைவர்கள் குறித்து என்னெல்லாம் வசைபாடி இருக்கிறார்கள், அவதூறு பரப்பி இருக்கிறார்கள், ஆபாசமாக பேசி இருக்கிறார்கள், சித்தரித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் வரலாற்றின் ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடரக்கூடாது. இது மிகவும் ஆபத்தான நிலை என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.